வண்டி ஓரங்கட்டு. வந்துட்டாரியா வாழ்டா ஓரமா நிறுத்தியா? லைசென்ஸ் ஆர்சி புக் எல்லாம் இருக்கா சார்? மீட்டர் வட்டிக்கு துட்டு வாங்கி மீன் வாங்கி போறோம் சார். ஐஸ் கூட போடல, அழுவி பத்துல விட்டுரு சார். அப்படின்னா வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுறா. உன் வண்டி கடியில ஏசி ஃபிக்ஸ் பண்ணி தரோம். வந்துட்டான் காஞ்ச கருவாடை தூக்கிட்டு. அடடே, உன் பொண்ணா? என் செல்லம். என்ன லைசென்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார்? மணியாவது சார். ஏய், வண்டியை ஸ்டாண்ட் போடுறா. பரதேசி. உன் தலை எங்கடா? புரியலையே சார். தலை எங்கன்னு கேட்டேன். அதுவா தோக்குது தலை சார். அங்க இல்லாம பட்டக்ஸ்ல இருக்கும். ஹெல்மெட் எங்கடா? எஸ்ஐ முத்திரை இருக்கா? கோயில் சேர வண்டி சார். நான் சார் ஹெல்மெட் நாட் யூசிங் அண்ட் இல்லிஜிபிள் நம்பர் பிளேட். 500 ரூபாய் ஃபைன் போடு. ஓகே சார். 50 ரூபா கொடுக்குறேன் சார். சொல்லு. போனி கூட அவ்வளவு சார். சார் 50 ரூபா வாங்கிக்க சார். ஐயோ, நாங்க போலீஸ்காரங்க இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துலாம் வெளியே கொடுத்துறாத பங்காளி. என்னதே ஸ்டேஷன்ல வச்சு தானே நீ சொல்ற மாதிரியே முடிச்சிடுவோம். ஆனா கட்டிங் கொஞ்சம் அதிகமாகும். பார்த்து கொடுத்துரு. என்ன சார்? சார் சார் என்னடா சார்? துட்டு சார். என்னது? துட்டு சார். கருவாடு வித்த காசு கெட்டனா தடிக்குது. கொண்டா. ஐயே, அவனையும் கவனிச்சிரு. நாசரு வந்து கொடுப்பான், வாங்கிக்க. இல்லன்னா விடாத. சார் ஏங்க வயித்துல அடிக்காது போடா சார். போடா, கிளம்பு. ஓடன்றல. யோ ரமேஷ் சார். பாப்பா, டீ காசு மட்டும் கொடுத்துட்டு போயிடு. போன் நம்பர் வாங்கிக்கிறேன் சார். என்னது மாட்டை காணுமா? அதை கண்டுபிடிச்சா மாமூல் வராதே. ஐயா, என்ன அவ்வளவு அவசரம்? ஒண்ணுக்கு வருதா? இல்லைங்கய்யா, என்ன கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடுங்க. குழந்தைங்களை கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு கூட்டு போகணும். மாட்டு விஷயம்லாம் வேலைக்கு ஆகாது. போன வை. இந்த தருதலைங்களை கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனா எனக்கு அவார்டா கொடுப்பாங்க. ஐயோ, பச்சை குழந்தைங்க சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எனக்கே மரியாதை சார். அவர் அடிச்சிடாதீங்க, அவருக்கு வேற வைக்க இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, சீக்கிரம் போயிடலாம். போலீஸ் கிட்டே திமிரா பேசுறியா? இத பாருடா. என்ன இது? எங்கயா? எங்க 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 இண்டிகேட்டர்? எங்க இண்டிகேட்டர்? அது வந்து சார், நேத்து ஒரு பைக்கார வந்து இடிச்சிட்டான். கடை திறந்தவரும் மாத்திரேன் சார். யாருக்கிட்டடா நடிக்கிற? கடை திறந்ததும் இண்டிகேட்டர் மாட்டிட்டு வண்டி எடு. நேரம் ஆயிடுச்சு, பசங்களை விட்டுட்டு வந்து மாத்திரையா. நாசரு, ஒரு 500 ரூபாய் ஃபைன் போடியா. எஸ் ஐயா, மன்னிச்சிருங்கய்யா. வண்டிக்கு டியூ கட்ட விட காசுயா, தண்டலுக்கு வாங்கிட்டு வந்திருக்கையா. ஐயா மன்னிச்சிருக்க விடுங்கய்யா. ஐயோ, குடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்து பிச்சைக்காரன் நாயே. ஒண்ணா பாக்குறாங்க. ஏய் நாயே, என்கிட்டயே காசை வாங்கிக்கிட்டு என்னைய அடிக்கிறியாடா? அடிக்கணும்டா நாய். சார் வேணாம் சார். சார் சார் வேணாம் சார். எதுக்கும் ஐஜிக்கு போன் போடு. ஓகே சார். என் மேல எந்த தப்பு இல்லைங்கய்யா, அவர்தான். நரி வேண்டாம், இதுல நீ தலையிடாத. யோ சார், அவனை எடுத்துட்டு வாயா. ஏடா புறம்போக்கு, போலீஸ் அடிச்சுட்டு போலீஸ் பின்னாடி போய் ஒளிச்சுக்கிறியா? நரி விட்டுரு சார். விஷயம் எதா இருந்தாலும் பப்ளிக் மேல கை வைக்க கூடாது. ஹலோ 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 சார். சார் ஒரு நிமிஷம் சார். கட்டாயம். நரி தள்ளி போயிடு. ஏய், தள்ளி போடான்றத. வரது. ஐயா வேண்டாங்க ஐயா, விட்டுடுங்க ஐயா. சார் இதாங்க சார். கஷ்டம். இனி யாருக்காவது இருக்கா கிடைக்கிறதுக்கு? இவ வழிப்பறை செஞ்சது உனக்கு இருக்கா? இருக்கு சார், ஆனா வேணாம் சார். ஏத்தும் போய் துண்டோம் நாதாரி. சார் ரொம்ப நன்றி சார்.
இவனை சுளுக்கெடுக்கிறதுக்கே வந்த சாமி சார் நீங்க. நீ என்னங்கிறியா? தெரிஞ்சுக்கிட்டியா? அவ ஏழையா இருந்தா கூட உழைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஒரு அப்பனுக்கு பிறந்த குணம் இருக்கு. உனக்கு அது இல்லாம போச்சு. வருத்தப்படுற உனக்காக இல்ல, நீ போட்டு இருக்கிற இந்த யூனிஃபார்முக்காக. அரசாங்க கதானாவில இருந்து பணம் எடுத்து உனக்கு சம்பளமும் அதிகாரமும் கொடுத்திருக்கிறது இந்த மாதிரி ஏழைங்களை எல்லாம் நடு ரோட்ல வச்சு உதச்சி அவங்களை அராஜகம் பண்றதுக்காக இல்ல, பாதுகாக்கிறதுக்காக. தன் உயிரை பணயம் வச்சு மக்கள் உயிரை காப்பாத்துறவன் தான் போலீஸ். அதான்டா போலீஸ். அப்படி இருக்கணும்டா போலீஸ். சார் போன். சார் நரி. இடியட், வேர் தி ஹெல் ஆர் யூ? நான் இங்க தான் இருக்கேன் சார். சார் அது வந்து நீ எங்க இருந்தா எனக்கு என்னய்யா? டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து 4 நாள் ஆகும், அதுக்குள்ள அதிகாரம் என்ன நினைச்சிட்டு இருக்க? bloody idiot. தேங்க்யூ சார். டேய் நரி, நீ டியூட்டில ஜாயின் பண்ணி 48 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன திமிரு, எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா இவரை போய் அடிச்சிருப்ப, அதுவும் பப்ளிக் முன்னாடி வச்சு. யோ என்ன பாரியா? ஆர் யூ நாட் அஷேம்டு யூ இடியட்? சார் டேய் உனக்கு சூடு சொன்ன எதுவும் இல்ல சார். உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி பொறுக்கிக்காக எங்கிட்ட வந்து வக்காலத்து வாங்குறதுக்கு யார் யூ நாட் அஷேம்ட்? என்னைய எதிர்த்து பேசுறியா? உன்ன சாரி சார். சார் ப்ளீஸ் வேண்டாம் சார். எனக்காக நீங்க அசிங்கப்பட வேண்டாம். இந்த கேடு கெட்டவங்க. என்னடா சொன்ன? டேய், 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 நரி நரி நரி, அவர் மேல கைய வச்ச உன் தலையில தொப்பி இருக்காது. சாரி சார். சாரிய தூக்கி குப்பையில போடு. யோ சார். உன்னோட ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எனக்கு வேணும். எஸ் சார். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் யாருங்கிறத காமிக்கிறேன். இனி நீ சர்வீஸ்ல இருக்கணுமான்னு நான் முடிவு பண்றேன். வழிய விடியா? சார் சார் பெட்டி. டேக் இட். என்னது? டேக் இட் ஐ செட். காலையில வந்துருவானுங்க மனுஷனுக்கு பிபி ஏத்துறதுக்கு. கனமா இருக்காயா? உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. பெட்டி கனமா இருக்குதா? வாயில என்னையா வச்சிருக்க? வேணாம், நீங்களே தூக்கி பாருங்க. ஓங்கி ஒண்ணு கொடுத்தலாம். பட்டனை போடியா? எஸ் சார். இந்தா, இது உனக்கு. எனக்கு வேண்டாம். கோச்சிக்காதடா. இம்போர்ட்டட் மெக்சிகன் ட்ரிங்க். மோந்து குடிச்சிட்டு கையில ஊறுகாயை தேய்ச்சிக்கிட்டு, அதோட பேர் என்ன? ஷக்கீலாவா? ஷக்கீலா இல்லைங்க, டெக்கிலா. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க. என் பொண்ணு ஷாகினா லாஸ்ட் மந்த் துபாயில இருந்து வந்தப்ப கொண்டு வந்தா. நிறைய அங்கிளுக்காக நேரடியா தரத்துக்கு பயந்துகிட்டு என்கிட்ட கொடுத்தா. இத வாங்கிக்கடா. எனக்கு வேண்டாங்கிற. ஏன் வேண்டாம்? ஏன்னு கேக்குறீங்களா? ஒரு புறம்போக்கு நாய்க்காக எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன எவ்வளவு கேவலப்படுறீங்க. அதுக்காக கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. கொஞ்சம் அடக்கி வாசி. ஐஜிடா, கொஞ்சம் பேசட்டுமா? ஹலோ. கொடு சார். நான் ஷிகாபுதீன். இல்ல சார், அவனை நல்லா 4 போடு போட்டு கைய கட்டிய முன்னாடி நிக்க வச்சிருக்கேன். சும்மா. ஐயோ அது வேண்டாம் சார். கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு ஆபீசரை நீங்களே என்கொயரி பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. அது வேண்டாம் சார். சார் அவனை நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவன் உங்களை 10 கேள்வி கேட்பான். அவன் நாக்குக்கு விவஸ்தையே கிடையாது சார். இஸ் an uncouth rock. சார் 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 சார், நீங்க அவனை விசாரிக்க வேண்டாம் சார். நான் அவனை அடக்கி வைக்கிறேன். ஓகே சார், போன் பண்றேன் சார். இதுக்கு தான் சொல்றது, சுத்தமா தமிழே தெரியாத ஒருத்தனை அழைச்சுக்கிட்டு வந்து உயர் பதவியில நம்ம உட்கார வச்சா அவனுக்கு என்ன தெரியும்? ஏண்டா ஒரு ஐஜி நேரடியா ஒரு ஏசியை என்கொயரி பண்ணாங்கிறதுக்கு சரித்திரம் இருக்காடா நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்ல? ஐய, இன்னும் கொஞ்ச நேரத்துல சிஎம் கிட்ட இருந்து போன் வரும். என்ன பிரச்சனை, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. அதுக்கு நான் என்ன சொல்றது? அட நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க ஐயா. சிஎம்க்கு வேற வேலை இல்ல பாருங்க. என்ன சார், சிஎம் நம்பர் எங்கிட்ட கொடுத்தா நானே போன் பண்ணி பேசுறேன். ஏய் நரி, பொள்ளேர்னு கொடுப்பேன். இவனை பாரு.
டேய் நரி, நான் காலையில போன்ல சொன்னேன்ல, மர்டர் கேஸ். உன்னோட ஸ்பெஷல் அசைன்மெண்ட் சார். இன்வெஸ்டிகேஷன் நாளைக்கு ஆரம்பிக்கணும். சார். இது சம்பந்தமான எல்லா பேப்பர்ஸும் டீடைல்ஸும் இதுல இருக்கு. யூ ஷுட் ரிப்போர்ட் டு மீ. சார். ஏய் நரி, ஆ. கொஞ்சம் நில்லியா. ஏய், ரொம்ப கஷ்டப்பட்டு இதை சுமந்துக்கிட்டு வந்தேன்ல. நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வரல சார். காலையில மேடம் பேக் பண்ணி ஞாபகமா பெட்டிக்குள்ள வச்சாங்க. நீங்க கிளம்பும் போது மேடமே அது கார்ல எடுத்து வச்சாங்க. மறக்காம எடுத்து கொடுன்னு டிரைவர் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இதானே உண்மை? அப்ப அவ உனக்கு போன் பண்ணாளா, என் தர்ம பத்தினி? இல்ல சார், உங்க தர்ம பத்னி என் தர்ம பத்னிக்கு போன் பண்ணாங்க. தேங்க்யூ சார். நரே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். பிரபா அடுத்து என்ன பண்றதா இருக்கா? அவ பிராக்டிஸ் கண்டினியூ பண்றாளா? நான் வேணா சீனியர் லாயர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? வேண்டாம் சார். அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் வாங்குற என்ன போல ஒருத்தனோட வைஃபுக்கு வக்கீல் வேலை இல்ல, எந்த வேலையும் சரியா வராது. ஏண்டா? இது என்னோட முடிவு இல்ல, அவள எடுத்த முடிவு. She has split. ஒண்ணு என்ன சர்வீஸ் இருந்து நிரந்தரமா வெளியே அனுப்பணும், இல்லைன்னா என் அப்பாவுக்கு வந்த மாதிரி என்ன யாராவது மாம்பு போடுவாங்க. அப்பதான் பாவம் அவளுக்கு. சீ, நிறுத்துடா. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஏய், தாமஸ் ஆண்டனி, உன் பழைய ஃப்ரெண்டு தான். அவன் தான் இந்த கேஸ்ல உனக்கு அசிஸ்ட் பண்ண போற ஆபீசர். நாளைக்கே கேஸை ப்ரொசீட் பண்ணு. சார், போயிட்டு வா. சார். பார் நரி, வர்றது ஐஜி பாலகுமாரன் சாரோட வைஃப். நீ பாட்டு அவங்கள சாதாரண டாக்டர் நினைச்சிட்டு கண்ணா அப்படின்னு பேசுறாத. ஓ, இதோ அவங்களே வந்துட்டாங்க. இப்பவே ப்ரமோஷனுக்கே கரெக்ட் பண்ணிடணும். குட் ஈவினிங் மேடம். நான் தாமஸ் ஆண்டனி, ஏசி. இந்த கேஸை நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்றீங்களா? எஸ் மேடம். வாங்க மேடம். அப்புறம் மேடம், நான் சாரு கிட்ட அசிஸ்டண்டா இருக்கும்போது மார்க்கெட் எல்லாம் சுத்தி உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? எங்க மறந்துருப்பீங்களோன்னு நினைச்சேன் மேடம். அப்புறம் மேடம், இவர் தான் நரேந்திரன், என்னோட சீஃப். கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க. எஸ் மேடம். A typical case of hit and run. அதை தவிர இந்த மரணத்துக்கு வேற எந்த காரணமும் சொல்றதுக்கு இல்ல. அதானே உங்க போலீஸ் ரிப்போர்ட்லயும் இருக்கு இல்ல? நீங்க சொன்ன சரியா இருக்கு மேடம். பாத்தீங்களா, அடையாளத்துக்கு முகம் மட்டும்தான் இருக்கு. அதர்வைஸ் இஸ் a complete mess. அடையாளம் சொல்ல இது ஒண்ணுதான் இருக்கு. மேடம் சொல்றது காதுல வேலையா? நல்லா விழுது. இங்க இங்க கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. இந்த இடத்துல நரே, மேடம் அவசரமா ஒரு ரிசப்ஷன் போனோம் இல்லையா மேடம்? ஆமா, இப்பவே ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு வரப்பவே ஆல்ரெடி லேட். உங்க ப்ரொசீஜர் சீக்கிரம் முடிச்சு பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. முஸ்தபா சார். இந்த காயம் ரிப்போர்ட்ல இது இருக்கு சார். டாக்டர், உங்க அப்சர்வேஷன்ல வேற ஏதாவது? நோ. ரிப்போர்ட்டை நீங்களும் பாத்தீங்களா? எஸ். நான் ஒரு 5 நிமிஷம் உங்க கூட தனியா பேசணும். நரி, மேடம் ஃபேஸோட க்ளோஸ் ஷாட்ஸ், எவரி பாசிபிள் ஆங்கிள்ஸ் அண்ட் இன் ஃபுல் பாடி, இன்ச் டு இன்ச், எவரி மார்க் இன் டீடைல். எஸ் சார். டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் கம். எக்ஸப்ட் இந்த காயம் அடிப்பட்ட காயம். இன்னும் சொல்ல போனா கஞ்சாவட்டி போஸ் சாவறதுக்கு முன்னாடி அடிபட்டு 6 ஸ்டிச் போட்ட காயம். நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன் சார், இது ஒரு கொலையா இருக்குமா இல்ல விபத்தா இருக்குமாங்கிற முடிவுக்கு இன்னும் வரல. எதுவும் தெளிவா சொல்ல முடியாது. பட் டாக்டர் இது கவனிக்கல. கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர்ல இது எழுதி இருக்கு. ஆனா டாக்டர் ரிப்போர்ட்ல இது மென்ஷன் பண்ணல. அதாவது அவங்க அந்த காயத்தை மறைச்சிருக்காங்க. என்னது? பர்பஸா அப்படி பண்ணிருப்பாங்க நான் சொல்ல. அப்படி இல்லாமலும் இருக்கலாம். நீ அவங்க கிட்ட எதுவும் கேட்கலையா? கேட்டேன். இனி இதுக்காக மேலிடத்துல இருந்து ஏதாவது போன் வருமா? உனக்கு இதுவே பொழப்பா போச்சு. இல்ல சார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட பொண்டாட்டி கிட்ட ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்கிற லிமிட்டுக்குள்ள தான் கேட்டேன். அடுத்து என்னாச்சு? அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். மரணத்துக்கு இந்த காயத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இது மரணத்துக்கு ஒரு காரணம்னு நான் சொல்லல. சோ
இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கண்டிப்பா எழுதணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. டாக்டர் அப்படியா சொன்னாங்க? சொன்னாங்க சார். இந்த போஸ் சாகிறதுக்கு முன்னாடி இல்ல கொலை செய்யறதுக்கு முன்னாடி யார் கூடயோ ஐ மீன் யாரோ அவனை பலமா அடிச்சிருக்காங்க. கம்பா இருக்கலாம், லாத்தி, இரும்பு, வாக்கிங் ஸ்டிக், சுத்தி, எனிதிங். சாதா கம்பலிங்க, உலோகம். அப்படி ஏதோ ஒன்னு எடுத்து அடிச்சு அவன் மூஞ்சியை கிழிச்சிருக்கான். ஓ, மர்டர் யாரு முடிவு பண்ணாங்க சார்? நீங்களா இல்லன்னா இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்ச முதலமைச்சரா? இது பிளான் பண்ண ஒரு கொலை தான் சிஎம்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சார் இப்போதைக்கு இது தெரிஞ்சா போதும், மீதியை நீயே தெரிஞ்சுக்குவ. நீதியை தெரிஞ்சுக்க நான் கேட்பேன். யார்கிட்ட? முதலமைச்சர் கிட்டயா? என்ன சார் கேட்கட்டுமா? வரப்போற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு டெல்லியில இருந்து வராருல சிஎம், அவர்கிட்ட போய் கேட்டேன் சார். ஐயோ, என் தலையே வெடிச்சிடும் போல இருக்க. ஏய், கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன சிஎம் ராத்திரி சந்திக்கிறோம். நீ வாயை திறந்தாலே பயமா இருக்கு. இருந்தாலும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே, ஷார்ப் 9 PM. கரெக்டா வந்து